ரா ஆரம்பிச்சோன்னே ராவை தொடங்கி வைக்கிறதுக்கு யார் வரான்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ், பேரன் பேக்கர், பிரசன்ட் ரீட், அதுக்கப்புறம் பால் ஹியூமன் இவங்க எல்லாருமே வராங்க. இவங்க எல்லாருமே வந்தோடனே என்ட்ரன்ஸ் கொடுத்தோடனே பால் ஹியூமனும் செத் ரோலின்ஸ் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவராக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பால் ஹியூமன் ஃபஸ்ட்டு பிக் டாக் இங்கே இருக்கிறாரு, இவர் தான் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லி பேரன் பேக்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் ஷூவை போட்டிருக்கிறத பற்றி பேசிட்டு பிரசன்ட் ரீடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஓடிசி அவன் 1.5 வருஷமாக சாம்பியனாகவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு கடந்த சம்மர் ஸ்லாம்ல சாம்பியனானா அவனோட சைட் பிளேட் மாத்திர அளவுக்கு கூட அவனுக்கு தகுதி கிடையாது. ஆனால் இப்போ சாம்பியன் என்னைக்குமே சாம்பியனாக இருக்கக்கூடிய செத் ரோலின்ஸ் இங்கே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பார். செத் ரோலின்ஸ் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் வருவார். எல்ஏ நைட் வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர் அப்படியே ரொம்ப காண்டாய் நிற்பார். அவரை தடுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்ஏ நைட் வாழ்த்து தெரிவிப்பார் செத் ரோலின்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேச ஆரம்பிப்பார். நீ ஃபேக் இன்ஜுரியை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்ட, இருந்தாலும் நான் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக நடைபெற்ற நீ விளையாண்ட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் உன்னை தோக்கடிச்சது நான் தான். அதனால் உன்னை மீண்டும் நான் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் உன்னோட சாம்பியன்ஷிப்புக்கு எனக்கு மேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்பாரு. ஆடம் பேர்ஸும் அதுக்கு வருவார். வந்து இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுவார். செத் ரோலின்ஸ்க்கும் எல்ஏ நைட்டுக்கும் கன்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டேவும் எல்டபிள்யூ டீமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் வருவார். ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேவை பார்த்து பேசுவார். டாமினிக் மிஸ்ட்ரியோ செஞ்ச செயலை பற்றி பேசுவார். டாமினிக் மிஸ்ட்ரியோ இன்னைக்கு விளையாட போகிற மேட்சையும் பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரூசேவ் வர்சஸ் சாமஸ் இவங்க 2 பேருக்கும் 3ஆவதாக ஒரு மேட்ச் வரப்போகுது. ஏன்னா 2 பேரும் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாமஸ் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தது டாப் ஆஃப் த ரோப்லேருந்து சோமன் ட்ராப். அதுக்கப்புறம் ரன்னிங்கில் வந்த ரூசேவ் பிடிச்சி கமெண்ட்ரி டேபிள் அடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் சைடில் வச்சு அப்படியே வந்து நெஞ்சில் அடிக்கிறது. இந்த மூமெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ரிங் அவுட் கவுண்ட் பண்ணி மேட்சை ரெஃப்ரி முடிச்சிடுவார். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து தடுப்பாங்க. ஆனாலும் இருந்தாலும் இவங்களோட ஃபைட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். சாமஸ் ஒரு ப்ரோக்கி கூட்டுருவார். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கும். அப்படியே இங்கே பேக் ஸ்டேஜில் வந்தோம்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கிரேசன் வாலர் வந்து இன்னைக்கு ஒரு மேட்ச் விளையாடுற பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரேசன் ஆடம் பெர்ஸை போய் பார்ப்பார். அந்த இடத்துல வந்து ஆடம் பெர்ஸை கிண்டல் பண்ணுவார். உடனே அந்த இடத்துல பென்டா இருப்பார். பென்டாவுக்கும் கிரேசன் வாலருக்கும் ஒரு மேட்சை வந்து இயர்லி டுடே போட்டு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த மேட்சுக்காக ஃபஸ்ட்டு என்ன ஒரு நடக்கும்னு கேட்டிங்கன்னா கிரேசன் வாலரும் அதுக்கப்புறம் பென்டாவும் வருவாங்க. இவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிரேசன் வாலருக்கு சப்போர்ட்டாக வந்து நியூ டே வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் கண்டினியூ. இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பென்டா வந்து கிரேசன் வாலரை தோக்கடிச்சிடுவார். தோக்கடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பென்டாக்கு தோக்கடிச்சதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஒரு பென்டா அந்த இடத்துல வந்து நியூ டேவை சேர்ந்த கோஃபி கிங்ஸ்டனும் சேவியர் வுட்ஸும் வருவாங்க. கோஃபி கிங்ஸ்டன் வந்து கிரேசன் வாலருக்கு என்னாச்சுன்னு பார்ப்பாரு. சேவியர் வுட்ஸ் வந்து இந்த பெரிய தொப்பியை போட்டு வந்து பென்டா கிண்டல் பண்ணிட்டு இருப்பார். பென்டா அதுக்கப்புறம் அந்த அடித்து அந்த தொப்பியை பிடிங்கிடுவார். அதுக்கப்புறம் அந்த தொப்பியை தூக்கி விட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் சார்லர் ஃப்ளேரும் அலெக்சா பிளிக்ஸும் வருவாங்க. அந்த இடத்துல பேக் ஸ்டேஜ்லையும் சரி ரூசேவும் சாமஸும் அவங்களுக்கு முன்னாடியே அடிச்சுப்பாங்க. 2 பேரும் ஷாக்கிங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அதாவது நயமி வந்து என்ட்ரன்ஸ் பேசுவாங்க. ஸ்டெப்னி வங்கியோரை பற்றி பேசிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அலெக்சா பிளிக்ஸும் சார்லர் ஃப்ளேரும் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசின கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல யார் வருவான்னு கேட்டிங்கன்னா முன்னாள் டாக் டீம் சாம்பியனான சம்மர் ஸ்லாமில் இவங்கள்ட்ட தோத்தா ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ் வருவாங்க. ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ் வந்தோடனே இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி உருவாகிறத பார்த்தோன்னே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆடம் பேர்ஸ் வந்து இந்த இடத்துலையும் வந்து மேட்சை ஃபிக்ஸ் பண்ணுவார். இந்த இடத்துல ஒரு டாக் டீம் மேட்சை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டாக் டீம் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அலெக்சா பிளிக்ஸ் அண்ட் சார்லர் ஃப்ளேர் வர்சஸ் ரெக்யூர் ஆண்டேக்கிள் அண்ட் ராக்ஸ்னிக்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து 2 டீமுமே வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு ரீட்டைன் பண்ண சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்ச சாம்பியன்ஷிப்பை இங்கே வந்து சார்லர் ஃப்ளேரும் அலெக்சா பிளிக்ஸும் இங்கே வந்து விளையாண்ட மேட்ச்சில் வந்து குயிக்காகவே ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சு அவங்க செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் குபிகே வாரியர்ஸும் யூஎஸ்கே நிற்பாங்க. அந்த இடத்துல வந்து குபிகே வாரியர்ஸ் நின்றுட்டு இருக்க நேரத்தில் ரீகா ரிப்ளே வருவாங்க. ரீகா ரிப்ளே வந்து யூஎஸ்கேயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு நேரத்தில் ரீகா ரிப்ளே கிளம்ப போகிற நேரத்தில் யூஎஸ்கே வந்து அவங்களோட கையை பிடிப்பாங்க. கடந்த வாரமாக தான் நடந்துச்சு, இந்த வாரமாக தான் நடந்துச்சு. இவங்களுக்குள்ள என்ன ஸ்டோரி லைன் உருவாக்குறாங்கன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இதை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா பேக் ஸ்டேஜில் பெய்லிட்ட வந்து லைராட்டை வந்து பெய்லி மன்னிப்பு கேட்பாங்க சம்மர் ஸ்லாமில் நடந்த தவறுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டிராகன் லீ வர்சஸ் அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்ட்ரி இவங்களுக்கு உள்ள ஒரு மேட்சஸ் நடக்கும்.
நடக்கும். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாமினிக் மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணுறதுக்காக அமெரிக்கோ எல் கிராண்ட்னு வருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அமெரிக்க கேரக்டர் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேரையும் அடிப்பார். அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அமெரிக்கன் கேரக்டர் வருவார். 3வது அமெரிக்கன் கேரக்டர் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த அமெரிக்கன் கேரக்டரில் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுவார். யாருன்னு கேட்டிங்கன்னா டிராகன் லீ. இதை பயன்படுத்திக்கிட்டு டாமினிக் மிஸ்டீரியோ வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டீல்ஸ் வந்து டிராகன் லீக்கு ஹெல்ப் பண்ணுறத பார்த்தோன்னே டாமினிக் மிஸ்டீரியோ இறங்கி ஓடிடுவார். எத்தனை அமெரிக்கன் கேரக்டர் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா பேக் ஸ்டேஜில் செமிஜென் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சாமஸும் ரூசேவும் மீண்டும் பேக் ஸ்டேஜில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரூசேவ் செமிஜெனை அடிச்சிருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பிக்கி லிஞ்ச் வருவாங்க. பிக்கி லிஞ்ச் வந்து அடுத்து தன்னோட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறதை பற்றி பேசுவாங்க. அந்த நேரத்தில் வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா நிக்கி பெல்லா வருவாங்க. நிக்கி பெல்லா வந்தோடனே நான் வந்து நியூ டேலண்ட்டுக்கு ஃபியூச்சர் ரெஸ்லருக்காக நான் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ண நினைக்கிறேன். நீ வந்து ஓல்டு நான் நியூ ஜென்ரேஷனுக்கு டிஃபெண்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவாயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் பிக்கி லிஞ்ச் வந்து நிக்கி பெல்லாவை அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து பேக் சைடில் கட் பண்ண பார்த்தோம்னா என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப்னி வாங்கியவரை வந்து நயமியை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை சண்டை உருவாக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்குள்ள மேட்ச் வரப்போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிக்கி லிஞ்ச் வந்து பேக் ஸ்டேஜில் போய் நட்டாலியா போய் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்காக எல்ஏ நைட் வருவார். மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிங் சைடில் யாரும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஆடம் பெர்சி ரூல்ஸ் போட்டு இந்த மேட்ச் வச்சிருந்தார். பால் ஹியூமன் மட்டும் வந்திருப்பார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செத் ரொலின்ஸ் வர்சஸ் எல்ஏ நைட்ன்ற மேட்ச்சில் நல்லாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் செத் ரொலின்ஸை வந்து பீட் பண்ணுற நிலைமைக்கு எல்ஏ நைட் இருந்தார். அந்த அளவுக்கு கூட பண்ணிடுவாங்க தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா 2 பேருமே மாறி பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கடுப்பான செத் ரொலின்ஸ் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ரிங் சைடில் இருந்த அந்த மேட்டெல்லாம் கிழிச்சிட்டு அதில் எல்ஏ நைட்டுக்கு ஃபினிஷரை போடுறலாம் ரெடியாக நிற்பார். அந்த இடத்துல ரெடியாக நிற்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமாக செத் ரொலின்ஸ் நிக்கிற நேரத்தில் ஆடியன்ஸ் சைடுல ஜம்ப் பண்ணி சிஎம் பங்க் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சம்மர் ஸ்லாம்ல தன்னை கேஷ் இன் பண்ணதுக்கு பழி வாங்க விதமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல பேரன் பேக்கரும் பிரசன்ட் ரீடும் வருவாங்க. ரிங் பெல் அடிச்சிருவாங்க. ஏன்னா மேட்சை க்ளோஸ் பண்ணுவாங்க சிஎம் பங்க் வந்த உடனே. அந்த இடத்துல பேரன் பேக்கரும் பிரசிடென்ட்டும் உள்ள வந்து சிஎம் பங்கையும் இவரையும் அடிச்சு போட்டுருவாங்க. எல்என்ஐடியும் அடிச்சு போட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஷாக்கிங்க ரோமன் ரிங்ஸோட மியூசிக் வரும். ரோமன் ரிங்ஸ் வருவார். ரோமன் ரிங்ஸ் வர்றதை பார்த்தோன்னே பிரசிடென்ட் உள்ள வருவார். உள்ள வந்து அவருக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் வச்சு அடிச்சு நவுத்திட்டு அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் அவனுக்கு ஒரு 4 பஞ்சை வச்சு ஸ்டீல் ஸ்டெப்ஸில் பிடிச்சி தள்ளி விட்டுருவார். ரோமன் ரிங்ஸ் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிங்குள்ளே இருந்து செத் ரொலின்ஸை பார்ப்பாரு. 2 பேரும் ரோமன் ரிங்ஸ் ரிங் சைடில் இருப்பார். செத் ரொலின்ஸ் ரிங்குள்ள இருப்பார். ரோமன் ரிங்ஸ் ரிங்குள்ள ஏறதை பார்த்தோன்னே செத் ரொலின்ஸ் ரிங்கை விட்டு இறங்கி ஓடிடுவார். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வார்த்தை மோதல்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பின்னாடியே வந்து பிரசன்ட் ரீடும் பேரன் பேக்கரும் வந்து ரோமன் ரிங்ஸை மீண்டும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரோமன் ரிங்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணுவார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா செத் ரொலின்ஸ் இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி ரோமன் ரிங்ஸ் அப்படியே ஒரு ஸ்டாம்பை போட்டு விட்டுருவார். ஸ்டாம்பை போட்டோன்னே பேரன் பேக்கர் நீ ஸ்பியர் போடுறா அப்படின்னு சொல்லுவார். பேரன் பேக்கர் ரன்னிங் ஸ்பியர் பயங்கரமாக போடுவார். போட்டதுக்கப்புறம் வந்து பிரசன்ட் ரீட் அவரோட சுனாமி ஃபினிஷரை போட ஆரம்பிப்பார். 1 வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை 3 வாட்டி போட்டிருக்காரு. WWE அஃபிஷியல் செக்யூரிட்டிஸ் மேனேஜர்ஸ்லாம் வந்து தடுத்தாலும் அவங்க வந்து விடுறதா இல்லை. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து ரோமன் ரிங்ஸோட ஷூவை கலட்டிட்டு போயிருக்கிறாரு பிரசன்ட் ரீடு. நம்ம சொன்னது தான் ரோமன் ரிங்ஸை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இந்த இடத்துல ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பயங்கரமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செத் ரொலின்ஸ் பெல்ட்டை பால் ஹியூமன் கொடுத்துட்டு எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பிரசன்ட் ரீடு வந்து ரோமன் ரிங்ஸோட நியூ ஷூவை அதாவது இந்த வாரம் கொண்டு வந்த ஷூவையும் கழட்டிட்டு காமிக்கிறாரு. இதுதான் நடந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.